Hi guys, welcome to Learn Automation Online. இந்த வீடியோல நம்ம புட் ரெக்வெஸ்ட் பார்க்க போறதா பேசியிருந்தோம். பட் நம்ம சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட எந்த ஏபிஐ கலெக்ஷனுமே ரெக்வெஸ்டஸ் அந்த REQRES.in இருக்கட்டும், வேற எந்த வெப்சைட்டை எடுத்தாலும் நம்ம ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ணிட்டு போய் பார்த்தா ரிசோர்ஸ் இருக்க மாட்டேது. ஒரு ரிசோர்ஸை வந்து என்னன்னா ரிசோர்ஸை கிரியேட் பண்ணதே அடுத்த செகண்ட் இருக்க மாட்டேங்குது. அதை அப்டேட் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. கரெக்டா? ஸோ இது அப்டேட் ஆயிடும் அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளே வந்து என்னன்னா அப்டேட் ஆகுதுன்றத பார்த்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீல் கிடைக்கும். கரெக்டா? ஸோ ரொம்ப நாளா இந்த ஏபிஐஸ்லாம் இப்படியே தான் இருக்கு, மாறி இருக்கும்னு நினைச்சு திருப்பி எடுத்தேன். பட் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெஸ்ட் அஷ்யூர்டு டுட்டோரியல்ஸ் பார்க்கும்போது நம்மளே ஓனா வந்து ஒரு ஏபிஐ மாதிரி லோக்கல் ஹோஸ்ட்ல கிரியேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். JSON சர்வர் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி. ஸோ அந்த கான்செப்டை தான் நான் திரும்ப யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, நான் வந்து ஒரு JSON ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த JSON ஃபைலை என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஏபிஐயா மாத்தி வச்சிருக்கேன். இது எப்படி பண்றதுன்ற அந்த டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ரெஸ்ட் அஷ்யூர்டு பிளேலிஸ்ட்ல ஒரு வீடியோல இருக்கும், JSON சர்வர் அப்படின்ற டைட்டில். அதை வந்து என்னன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா இந்த ஐகார்ட்லயும் நோட் பண்ணி வச்சிடறேன். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த லோக்கல் ஹோஸ்ட்ல இந்த ஏபிஐ எப்படி ரன் பண்ண வைக்கிறதுன்றது அந்த வீடியோல கிளியர் எக்ஸ்பிளேஷன் இருக்கு. ஸோ அதனால இதுல திரும்ப சொல்ல விரும்பல. இப்படி எனக்கு அப் அண்ட் ரன்னிங்கா இருக்க ஏபிஐயை இந்த வீடியோல நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஒர்க்கிங் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிடறேன். ஓகேவா? இந்த ஒர்க்கிங் ஏபிஐக்கு கீழே தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நிறைய இந்த கெட்ல இருந்து எல்லாமே கடகடன்னு செஞ்சுட்டு வந்துடும். இந்த ஏபிஐ எனக்கு இப்போ அப் அண்ட் ரன்னிங்கா இருக்கு. இப்போ எம்ப்ளாயி நம்பர் இருக்கிற டோட்டல் எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே எடுப்போம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா லோக்கல் ஹோஸ்ட் இந்த என்டையர் எம்ப்ளாயிஸை நான் ரெட்ரீவ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்கிற எல்லா ரிசல்ட்டும் வந்துடும். கரெக்டா? இது வந்து கெட் ரெக்வெஸ்ட். ஸோ இதை நான் வந்து என்னன்னா இந்த கலெக்ஷன்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். கெட் ஆல் எம்ப்ளாயிஸ். இது வந்து என்னன்னா ஒர்க்கிங் ஏபிஐன்ற அந்த கலெக்ஷனுக்கு கீழே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் போஸ்ட் ரெக்வெஸ்ட். நான் இப்போ ஓகே ஒரு சிங்கிள் எம்ப்ளாயி எடுக்கணும். இப்போ இந்த எம்ப்ளாயி நம்பர் 14, ஓகேவா, அவரை எடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி மட்டும் வராரு. ஓகேவா? ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். கெட் an எம்ப்ளாயி சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போஸ்ட் ஒரு எம்ப்ளாயியை கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து என்னன்னா JSON பாடி வேணும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். பாடிக்கு போயிட்டு ரா டெக்ஸ்ட் இல்லாம JSON. ஓகேவா? ஸோ இந்த JSON-ஐ நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். ஐடின்றது எல்லா ஏபிஐலையும் ஆட்டோ ஜென்ரேட்டடா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நான் ஐடி கொடுக்கல. ஃபர்ஸ்ட் நேம் வந்து இப்போ இருக்கு, லாஸ்ட் நேம் வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரியா அப்புறமேட்டுக்கு Arulprasath.com அப்படிங்கிறத நான் ஒரு எம்ப்ளாயியை கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு எம்ப்ளாயி இங்க இல்ல, 14 வரைக்கும் தான் இருக்கு. இப்போ இந்த எம்ப்ளாயியை நான் கிரியேட் பண்றப்ப என்ன ஆகணும், எனக்கு இந்த ரெக்கார்டு அதாவது இந்த ரிசோர்ஸ் எனக்கு கிரியேட் ஆயிருக்கணும் என்னோட சர்வர்ல. இப்போ இது கொடுத்த உடனே இதோட ஸ்டேட்டஸ் கோட் என்ன வருது, 201. ஸ்டேட்டஸ் மெசேஜ் கிரியேட்டடு. ஐடி வந்து பாத்தீங்கன்னா 15. இப்போ நம்மளோட சர்வர்ல ரெஃப்ரெஷ் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா இப்படி ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்க டம்மி ஏபிஐஸ பாக்குறத விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்து எக்ஸ்ட்ரா வேலை தான். இதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால அது கிரியேட் ஆகிறது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். அந்த டம்மி ஏபிஐ வச்சுட்டு ஜஸ்ட் என்னன்னா ரெட்ரீவ் பண்ணி மட்டும் தான் பார்க்க முடியுதே தவிர கிரியேட் அப்டேட்டுக்கெல்லாம் தே ஆர் யூஸ்லெஸ். ஃபைன். இப்போ இதை கிரியேட் பண்ணியாச்சு. இது வந்து என்னன்னா ஒரு ஐயோ போஸ்ட் இதா. ஓகே, இது வந்து சேவ் ஆஸ் கிரியேட் an எம்ப்ளாயி. கெட் an எம்ப்ளாயி போஸ்ட் மாறிடுச்சு. இதுக்கு வந்து எம்ப்ளாயிஸ் 15 இதை சேவ் பண்ணி வச்சிருவோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா
இந்த எம்ப்ளாயி வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 15 இருக்குல்ல, இப்போ புதுசா நம்ம கிரியேட் பண்ண இந்த ரிசோர்ஸுக்கு நான் இப்ப லாஸ்ட் நேம் அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த ரிசோர்ஸோட ஐடி வந்து என்னன்னா 15. ஸோ இந்த ரிசோர்ஸோட லாஸ்ட் நேம் அப்டேட் பண்றதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா புட் ரெக்வெஸ்ட். இந்த வீடியோல தான் நம்ம புட்டுன்றத பார்க்க போறோம். புட்டு அப்படின்னா என்னன்னா, எக்ஸிஸ்டிங்கா ஒரு ரிசோர்ஸ் இருக்கு சர்வர்ல. போஸ்ட்ன்றது அப்படி ஒரு ரிசோர்ஸ் சர்வர் சைட்ல இல்லவே இல்லை. அதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ண போறீங்க, அப்பதான் போஸ்ட்ன்ற ரெக்வெஸ்ட் வருது. ஓகேவா? பட் புட் அப்படின்ற ரெக்வெஸ்ட் எப்போ வரும் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த ரிசோர்ஸ் அங்க இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த ரிசோர்ஸ இந்த ரிசோர்ஸை தான் நான் அப்டேட் பண்ண போறேன் அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்கு நமக்கு ஏதோ ஒரு ஐடென்டிஃபையர் தேவையா? அதனாலதான் நமக்கு இந்த ரிசோர்ஸுக்கான ஐடியா இருந்த 15 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ அந்த ரிசோர்ஸ்ல நீங்க எந்த டீட்டெயில் வேணாலும் அப்டேட் பண்ணலாம். இது எங்க நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதாவது வெப் சர்வீசஸ் பிளேலிஸ்ட்ல சொல்லியிருப்பேன். நீங்க வந்து என்னன்னா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களோட பாஸ்வேர்டை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க, ஆர்எல்ஸ் உங்களோட போன் நம்பர் மாறிடுச்சு. ஓகேவா? உங்க போன் நம்பரை போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல்ல நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா, யூ கேன் எய்தர் சேஞ்ச் யுவர் கம்ப்ளீட் டேட்டா, அதாவது ஒரு சில பார்ஷியலான டேட்டாவை நீங்க மாத்தலாம், ஆர்எல்ஸ் ஒரு மெஜாரிட்டி டேட்டா வந்து எனக்கு இது கிடையாது, என்னோட இமெயில் ஐடி இது மாறிடுச்சு, என்னோட பாஸ்வேர்டு இதை நான் மாத்திக்கிறேன், இல்ல என்னோட போன் நம்பர் நான் இதை மாத்திக்கிறேன், அட்ரஸ் இதை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட நேம் அண்ட் இப்ப நேமையும் நீங்க மாத்திட்டீங்க, நான் என் நேம் பிடிக்கல, நான் என் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னாலும் அதையும் நீங்க போய் அப்டேட் பண்ணுவீங்க. கரெக்டா? சோ உங்களோட ரெக்கார்டு ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னா அதுல நீங்க ஒரு சேஞ்சஸ் மேக் பண்றீங்க, அதுல நீங்க ஒரு அப்டேட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்குதான் புட் ரெக்வெஸ்ட் யூஸ் ஆக போகுது. அப்படி நீங்க அப்டேட் பண்றதுக்கு நீங்க எந்த ரெக்கார்டை அப்டேட் பண்ண போறீங்கன்ற அந்த ஐடி கொடுக்கணும். ஸோ எந்த ஒரு ஏபிஐயா இருந்தாலும் எந்த ரிசோர்ஸை அப்டேட் பண்ண போறோமோ அதோட ஐடியை கேட்டுதான் இது பண்ணும். ஓகேவா? இப்ப நான் மாத்த போறது இந்த லாஸ்ட் நேம். ஓகே, ஸோ இப்ப இந்த லாஸ்ட் நேம்ல வந்து என்னன்னா, முன்ன ரியான் இருந்தது, இப்ப ரியா பிரசாத்னு நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இதை வந்து என்னன்னா சேவ் அஸ் அப்டேட் அண்ட் எம்ப்ளாயி அப்படின்றத வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த புட் ரெக்வெஸ்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, லாஸ்ட் நேம் ரியான் மட்டும்தான் இருந்தது. இப்போ இதை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ரியா பிரசாத்ன்ற லாஸ்ட் நேம் மாறி இருக்கணும். ரிசல்ட்ல நமக்கு ரியா பிரசாத்னு மாறிடுச்சு, இங்கேயும் நமக்கு ரியா பிரசாத்ன்றது மாறிடுச்சு. ஓகே, இது கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கூடவே டெலிட்டும் ஒரு சின்ன கான்செப்ட் தான், அப்படியே இதுலயே சேர்த்தே பார்த்துருவோம். இதுக்காக தனியா நான் இன்னொரு வீடியோ போட விரும்பல, அந்த ஒரு கான்செப்டுக்காக. இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் வேணாம். நீங்க வந்து என்னன்னா போஸ்ட் ஏதோ ஒன்று போட்டுறீங்க, இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ ஏதோ ஒரு போஸ்ட் போட்டுறீங்க, யார் மேலேயே இருக்கிற கடுப்புல போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது தெரியும், ஐயோ இதை நம்ம போட்டிருக்க கூடாதோ, இதை படிக்கிறப்போ ரொம்ப ரூடா இருக்கே, இல்ல தப்பா இருக்கே, இது வேற மாதிரி மீனிங்கை கன்வே பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அதை போயிட்டு டெலீட் பண்ணுவோம். கரெக்டா? இல்ல எனக்கு மட்டும் தெரியற மாதிரி நீங்க ஏதோ மாத்தி வச்சுக்கிறீங்க, நீங்க டெலீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த மாதிரி கேஸ்ல நமக்கு டெலீட் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். எந்த போஸ்ட்டை போட்டீங்களோ அந்த போஸ்ட் எதுன்றது தெரிஞ்சாதானே டெலீட் பண்ண முடியும். என்கிட்ட வந்துட்டு டேய் நான் போட்ட போஸ்ட் ஒன்னு டெலீட் பண்றா அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, எந்த போஸ்டா போட்டிருக்க, ஆயிரக்கணக்கான போஸ்ட் இருக்குது, சாப்பிட்டேன் டீ குடிச்சேன்றத முதற்கொண்டு போட்டு வச்சிருக்கேன், எதை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன். கரெக்டா? ஸோ இந்த போஸ்ட் தான் அப்படின்னு நீங்க அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த ஐடி கொடுப்பீங்க. நமக்கு அப்டேட் பண்றதுக்கா இருந்தாலும் டெலீட் பண்றதுக்கா இருந்தாலும் எதை அப்டேட் பண்ணணும் எதை டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபார் டெலீட் ரெக்வெஸ்ட் as well we need the ID of the resource to be deleted. சரியா? அந்த பேரை வச்சே அந்த ஏபிஐல என்னென்னலாம் பேராமீட்டர்ஸ் வரணும், இல்ல என்னென்னலாம் ஃபீல்ட்ஸ் இருக்கணும், எதெல்லாம் இன்புட்டா போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சரியா? ஃபைன். இப்போ இதை டெலீட் பண்ண போறோம். எதை டெலீட் பண்ண போறோம்? வேணாம், நல்ல பேரா இருக்கு, 11 ஜார்ஜ் டெலீட் பண்ணி விட்டுருவோம். இப்போ ரிசோர்ஸ் நம்பர் 11 டெலீட் பண்ண போறேன். ஓகே, இதை வந்து என்னன்னா நான் அகைன் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், delete an employee. ஓகே, இப்போ இந்த delete an employee ரெக்வெஸ்ட்டை நான் ஹிட் பண்றேன். எனக்கு அந்த ரிசோர்ஸ் டெலீட் ஆயிருக்கணும். இப்போ இந்த 11 அப்படிங்கிற அந்த ஐடி இருக்கக்கூடாது, 9, 10 இருக்கு, அதுக்கப்புறம் 12, 14, 15 தான் இருக்கு, டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் கெட்டு, போஸ்ட், புட்டு, டெலிட். இந்த 4 பேசிக் ரெக்வெஸ்ட் ரொம்ப தரவா இருக்கணும். அந்த 4 பேசிக் ரெக்வெஸ்டோட ஸ்டேட்டஸ் கோடு அண்ட் ஸ்டேட்டஸ் மெசேஜ்
என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவா ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? இது 4 எசென்ஷியல். கண்டிப்பா கேள்வி இதுல வரும். ஓகே, அடிப்படையா செக் பண்றதுக்கு கேள்வி வரும். நீங்க அந்த JSON சர்வரை யூஸ் பண்ணி இந்த 4 ரெக்வஸ்டையும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? இப்படின்னா என்னன்னே JSON சர்வர் எந்த வீடியோல இருக்குன்றத சொல்லிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவை பார்க்காமலே வீடியோ லிங்க் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் போடாதீங்க, ரிப்ளை பண்ண மாட்டேன். சரியா? நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். சியர்ஸ், தேங்க்ஸ்.